அன்பான தினபூமி இணையர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா மாசம். இந்த கன்னியா மாசம் சிறப்பு என்ன? 17/9/2025 முதல் 17/10/2025 வரை புரட்டாசி மாசம் 31 நாட்கள். சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள். சூரியனோட எப்பவும் அருகிலேயே இருக்கக்கூடிய புதன் முன்னாடியும் சூரியனோடவும், அடுத்த சிம்மத்திலையும் கன்னியிலையும் துலாத்திலையுமாக புதன் இந்த மாசம் பிரயாணம். செவ்வாய் இந்த மாசம் பூரா உங்களுக்கு ஒரே இடத்துலதான் இருக்கு. சுக்கிரன் அதே போல சிம்மம் கன்னி அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியன் அருகிலே அஸ்தங்க பலனை கொடுக்கக்கூடியது. சனி வக்ரகதி, சனியோட ராகு, சிம்மத்துல கேது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல கிரக அமைப்பா இருக்கு. இந்த மாசத்துல வரக்கூடியது 20ஆம் தேதி மகாலயபட்ச சர்வ அமாவாசை, காருண்ய பித்திருக்கள் அமாவாசை அப்படின்னு பேர். காருண்ய பித்திருக்கள்னா என்ன? பொதுவா நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி திவசம் எல்லாம் கொடுப்போம். ஆனா இந்த புரட்டாசி மாசம் ஆத்தோரங்கள்ல நீர்நிலைகள்ல போய் கொடுக்கறது நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடி புரட்டாசி தை இந்த 3 மாதங்களும் நீர்நிலையில கொடுக்கணும். மற்றபடி மற்ற மாசம்லாம் வீட்டிலேயே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம், திவசம்லாம் வீட்டிலேயே பண்ணலாம். இது நீர்நிலையில கொடுக்கும் பொழுது பித்திருக்கள் நேரடியாக உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் தாக சாத்தி அடைகிறார். அதனால நீர்நிலையில ஆத்தோரத்துல சமுத்திரத்துல தர்ப்பணம் பண்றது மிகவும் சிறப்பு. அது இந்த மாசம் 20/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு முழு நாள் அமாவாசை, காலை முதல் மதியம் வரை அமாவாசை தர்ப்பணம் சிறப்பு. அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம். சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரின்னு இருக்கு, சாரதா நவராத்திரி இருக்கு. 3 நவராத்திரிகள் உண்டு. வடநாட்டுல மற்ற 2 நவராத்திரியும் கொண்டாடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தென்னாட்டுல சாரதா நவராத்திரி 21ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பம். அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடியது சனி மகா பிரதோஷம். இந்த 4/10 வரக்கூடிய அந்த சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வருஷத்துல 2 சனி பிரதோஷம் அல்லது 3 சனி பிரதோஷம் தான் வரும். இந்த 2ங்கிறது அப்பப்போ அந்த புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி நாட்கள்ல வரும். அது இந்த மாசம் வருது. 4/10 சனி பிரதோஷம். இந்த 3 விசேஷங்களும் மிகவும் பெரிய விசேஷம், பெரிய வைபவம். முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்ரு. இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணும்னா, காருண்ய பித்ருன்னா என்ன? பொதுவா ரெகுலரா அப்பா அம்மாவுக்கு, அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆனால் அதோடு சேர்ந்து ஏதாவது அண்ணன் தம்பி அவர்கள் ஏதாவது துரதிருஷ்டவசமாக இல்லை என்றால் அக்கா தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, மாமனார் மாமியார், அடுத்தது சொந்த தாய் மாமா. ஏன்னா அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மாமா. தாய் மாமாவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கொடுக்கறது, தாய் மாமா இல்லாதவர்கள் அவர் இருந்தா அடுத்து மறு அம்மா மாதிரி அவங்களுக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும். இது காருண்ய பித்ருன்னு பேர். காருண்ய பித்ருன்னா எல்லாமே அடங்கும். அதை நான் விளக்கம் சொன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அதனால இது வரைக்கும் இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். அதனால போய் நீங்க சொல்லணும், தர்ப்பணம் பண்றவர்கிட்ட சொல்லணும். எங்க அண்ணன் தம்பி அவரே செய்வாங்க. பொறுமையா உண்மையாலுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி அப்பா அம்மா பேரை சொல்லிங்க, தாத்தா பாட்டி, முப்பாட்டன் முப்பாட்டி, அம்மாவனுடைய அம்மா அப்பா, அம்மாவனுடைய தாத்தா பாட்டி, அம்மாவனுடைய முப்பாட்டன் முப்பாட்டி, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, அக்கா தங்க, தாய் மாமா, மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லா வழியும் சொல்ல சொல்ல பெயர் தெரிந்தால் சொல்லி, இல்லைன்னா அந்த பதவியை மட்டும் சொல்லி அவர் சொல்லுவார். மாதாமக, மாது பிதாமக, மாது பிரபிதாமகன்னு அம்மா வகையில அம்மா கோத்திர சொல்லி, அம்மா வகையில சொல்லி எல்லாமே சொல்லுவார். அந்த செய்து வைக்கக்கூடிய புரோகிதருடைய பொறுத்து இந்த வைபவம், இந்த காரியம் சிறப்பாக செய்யுங்கள். உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தினுடைய அத்தனை வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசம் மனிதர்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அனுபவிப்போம். இப்பொழுது 12 ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, புரட்டாசி மாசம் இந்த மாசத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல தனிப்பதிவாகவே போட்டிருக்கேன். அதிசாரம் குரு 3 நாளுக்கு உடையவராக இருக்க போறார். சனி பகவான் 11ல இருக்கார். அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க. மேஷராசிக்கு நினைத்த காரியங்கள் நடப்பதும், நினைத்த எண்ணங்கள் நிறைவேறுவதும் அனைத்து வயதினருக்கும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக இருக்கு. 50 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் ஆடி ஓடி அலைந்து திரிந்து சம்பாதிக்கிறது சிறப்பு. 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் கிடைக்கிறது கிடைக்கட்டும், நமக்கு நம்மளுடைய உடல் நலம் தான் முக்கியம். மனதளவுல உடல் அளவுல
மிகவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு சுறுசுறுப்போட இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கிறது. 65 வயதுக்கு மேல இருக்கிறவர்கள் தான் எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் பொறுமையாக இருந்தாலே எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வருங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுங்க. ரொம்ப யாரையும் சிரமப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதுல தானாகவே நடக்கும். வியாபாரத்துல சிறப்பான பலன் உண்டு. தொழில் வகையில லாபம் உண்டு. உத்தியோகம் அப்படிங்கிறது தேடி தேடி நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அடிக்கடி மாறணுங்கிற எண்ணம் வரும். கண்டிப்பாக அது நல்லதுதான். மாறுறவங்க மாறிக்கலாம். மாற வேண்டாம் நான் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னா அதுவும் உங்க சாய்ஸ் தான். எப்பவுமே கடவுள் இரட்டை நிலைப்பாடுத்தான் உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது. வேணும் வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியம்தான் கடவுள் நமக்கு கொடுக்கறது. வேணும்னா அவர் உங்களுக்கு கொடுக்கிறார், வேண்டாம்னா அவரே அதை தடுத்துறார். மீண்டும் சந்திப்போம்.